நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்தது குறித்து கடந்த 2024 ஆண்டு ஜூன் மாதம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். இது தொடர்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமியிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அப்பொழுது கே.சி. பழனிசாமி அதிமுக உறுப்பினரே கிடையாது எனவும், ரோட்டில் போவோர் வருவோர் எல்லாம் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஆகிவிட முடியாது என்றும் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் குற்றவியல் அவதூறு வழக்கினை கே.சி. பழனிசாமி தாக்கல் செய்திருந்தார். குற்றவியல் அவதூறு வழக்கு தாக்கல் செய்த கே.சி. பழனிசாமியிடம் நீதிமன்றம் விசாரணை நடத்தியிருந்தது. விசாரணையில் இந்த வழக்கில் விசாரணை நடத்துவதற்கான மூகாந்திரம் இருப்பது உறுதியானது. இந்நிலையில் இந்த வழக்கு கோவை முதலாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. கே.சி. பழனிசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் சிவக்குமார் ஆஜராகியிருந்தார். குற்றவியல் அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராக சமன் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஏப்ரல் 15ஆம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணையில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிடப்பட்டது. வழக்கு விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது.